இவளுக்கு மனசுல கோபம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் வச்சுக்க? என்ன கல்யாணம் செய்து எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம். அடி 9 வருடம் மாச்சுதே. அடி உத்தமியமான சித்திரை நான் விட்டு உரிய கழுத்து போச்சுதே. நான் எங்கே சென்றேன் என் பங்காளியா இருக்கும் கொடுத்த அந்த பம்பாசூரிய காலம் வனவாசத்தை துளைத்து விட்டு நான் 5வது வாசம் செல்லக்கூடிய தெருவிலும் அதை வஞ்சிய ஒரு தமிழாயிருக்கும் பெண்ணே மின்னலொளி தம்பி அச்சுடா, உனக்கு மாமனாராயிருக்கும் மேகராஜ நிர்மலிக்கின்றார். மேகலோக சார்ந்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை திருமணம் செய்து விட்டு வந்து விட்டு கெடுத்து விட்டாயே. ஆமா, அவருடைய இன்ப துன்பத்தை உன்னின் கண்டது கிடையாது. எத்தனை காலம் அப்படி என்று போய் என்று உரத்து காலத்தினால் இவ்வளவு நேரமா வந்து கூட்டு பாக்கன்னா இன்னும் கதவை திறக்கல. அவன் திறக்கணும்
இனிமே நான் பொறுக்க மாட்டேன். சபாஷ்! என்னடா பரிதியே கலந்து மார்க்கம், பரிதியே கலந்து மார்க்கம், வண்டியும் திறக்கவில்லை, அருந்திவம் அதனியாலும் இந்த அர்ஜுனன் பொறுக்க மாட்டேன். திருந்திய முகத்தினாலும் அது தேவைய நியாயம்தான். ஒரு அரிய கூட்டை விடுத்து பூமரனுக்கு சரியான பாய்ச்சி, சுத்தமான சரியான பாய்ச்சி கேளு. சரியான பாய்ச்சி சங்கரா படுத்து பைத்தியம் பக்தி பக்தி தவத்தை நிறுத்துமாடி இருந்தா ஆம்பளை வந்து கத்தி கிடக்குறான். எந்த நேரத்துல என்னடா இது, என்னடா பைத்தியக்காரன் அடக்கிறது. ஓ நம்ம எம்மா நேரம் நம்ம கோபத்தை அடக்கிறது. அடி விபத்தை சேர வேண்டாம். ஏடி பைத்தியக்காரிய, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? அங்கே எதுக்கு வந்தான்? விஜயமாநகரத்துல இருந்து நமக்கு பஸ் கம்மியாட்டி. இப்ப விஜயமாநகரத்துல வந்த கேட்டாங்க, இந்த தாயங்கள் என்ன நீ கீழே வச்சுட்டு போய ஏன் நான் எதனாலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன்.